நாயகா குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரின் மேய்ப்பராய் இருப்பதனால நான் தாழ்ச்சி அடையேன். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கரங்களை மேல வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போவதில்லை, மனம் முறிவடைகிறதில்லை. ஹல்லேலூயா. தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது 149ஆம் எபிசோடின் விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். அதுல ஆவிக்கேற்ற பலியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11 இது ஒரு விசுவாச அதிகாரம். பாருங்களேன், அத முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன், பின்பு 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதையும் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசன உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்பொருளாய் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். பிதாவின் சித்தத்தை குறித்து போன வாரம் நம்ம பேசணும் இல்லையா? பாஸ்ட் வீக்ல அவருக்கு சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொன்னா புரியும். பிதாவின் சித்தம் செய்ய மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுடைய சிருஷ்டிப்பு எதுக்குன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். தேவன் தந்திருக்கிற சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம பார்த்தோம். அதுல அவன் தவறுவதை நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் சித்தம் செய்யாமல் பிசாசு சித்தம் செய்த மனிதனை நமக்கு பார்த்தோம். அடுத்து அந்த அழைப்பை ஏற்ற தேவனுடைய அந்த பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார். அந்த சித்தத்தை எடுத்துக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஓடி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஓடின ஆபிரகாமையும் தலைமுறைகளையும் பார்த்தோம். எபிரேயர் 11 வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கிட்டத்தட்ட 40 வசனங்கள் இருக்கு. 40 வசனங்கள் இருக்கிறதுல அதுல ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா சொல்றா என்ன எதுக்காக ஓடினாங்கன்னு பார்த்தா அவர்கள் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம், தேவ சித்தத்தை, ஆண்டோடைய சித்தத்தை தம் வாழ்க்கையில வைத்து அதற்கென்று ஓடி ஜெயித்தவர்களை நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. நிறைவேறல. சில நேரங்கள்ல அவர்கள் சித்தம் நிறைவேறல. வாக்குத்தத்தம் பண்ணாரு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நிறைவேறல. ஆனாலும் தேவ சித்தமே பெருசு என்று சொல்லி ஓடின பரிசுத்தவான்களையும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணியதையும் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவின் சித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ குமாரனே வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறார். வாக்குத்தத்தம் ஏதோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையோ இல்ல அது அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தையோ, வாக்குத்தத்தம் இல்ல அவங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஏதோ தீர்க்க தரிசனத்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய காரியத்தையோ, ராஜாங்கத்தையோ அல்லது ராஜரீகத்தையோ அல்லது அவங்களுக்கு ஏதோ வீடு கட்டுமே அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய அந்த மாதிரி அரசாட்சி அல்லது பகவலத்தினர் சத்துருக்கள் இருந்து பாதுகாப்பு, இப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைய இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அருளிய வாக்குத்தத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் பண்ணுங்களா. ஆதியாகமம் 12 1, 2, 3 அப்படி சொல்லுது. மறுபடியும் நான் எபிரேயர் வருவேன். கர்த்தர் நல்லவர். அது என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஏதோ ஆபிரகாமுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஏதோ அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏதோ உத்தரவாதம் தருகிற, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏதோ சொல்யூஷன் தருகிற மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் என்னது? தேவ சித்தம். பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் சித்தத்தை தான் அங்க சொல்றாரு.
ஆபிரகாம் ஏன் அப்படி சொல்றாருன்னு கீழே பாருங்களேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுலதான் பாருங்க தேவகுமாரனையே ஆபிரகாமுடைய அந்த வம்சத்திற்கு என்று சொல்லி என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவகுமாரனை வாக்குத்தத்தமாக பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்துல அது என்ன இருக்குது, தேவகுமாரன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஆபிரகாம் ஃபேவரா ஏதோ சொல்லிட்டாரு அப்படி கிடையாது. தேவகுமாரனே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால என்ன பண்ற ஆபிரகாம், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தன் வாழ்நாள்ல ஓடி கீழே விழுந்தாலும் மறுபடி எழுந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யறான், நிறைவேற்றி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட தேசத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில, வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து அவதரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் பிறப்பு ஒரு தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவருடைய சந்ததியில என்ன செய்ய அருளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது அவர் பிறப்பு என்ன செய்து, தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஊழியம் செய்கிறார், போய் என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். அது என்னது, தேவ சித்தம் அது. ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு தேவ குமாரனை அனுப்பப்பட்ட வரலாறு தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவை சுமந்தது தேவ சித்தம், சிலுவை பிதாவின் சித்தமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன்ப்பா, நான் என்ன சொல்றேன், வாயை திறந்து நான் சொல்லிட்டேன். பிதா அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, அருளிச்சாரு. அதனால என்ன செஞ்சிட்டாங்க, மனித குலத்திற்கே தேவகுமாரன் வாக்குத்தத்தமாக அருளப்பட்டிருக்கிறார். பிராமிஸ் பண்ணிட்டாரு, சத்தியம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் தான் என்னது, சத்தியம் பண்ணி விட்டார். பிதாவானவர் தேவகுமாரனை நான் உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, பிதாவின் சித்தத்தை தம்முடைய வாழ்விலே பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினதுனாலே, ஒரு மனிதனாக வந்தாலும் இன்னொரு குணம் அவரிடத்துல இருந்தது. அது என்னது, தேவனுடைய அந்த குணாதிசயம். ஆமென் சொல்லுங்களேன். மனித குணாதிசயத்தை தாண்டி தேவனுடைய குணாதிசயம் உள்ள இருந்தது. சொல்லுவாங்கல்ல, இது தேவ, அப்பா நீ சொன்ன ஒரு வார்த்தை தீவ வார்த்தை இல்லப்பா, தேவ வார்த்தைன்னு சொல்றாங்கல்ல. இவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒண்ணுது இல்ல, அது எங்க பரலோகத்துல இருந்து வந்திருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அது தேவ மாதிரி, ஆண்டவர் மாதிரி நீங்க பேசிட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அது மாதிரி என்ன பண்றாரு, இவருக்குள்ள இருந்த இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, தேவனுடைய குணாதிசயங்களை பெற்றவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். அவருடைய பிறப்புல, அவருடைய ஊழியங்கள்ல, அவர் மனதுருக்கத்துல, அவருடைய அன்பில, அவர் செய்த அந்த எல்லா அற்புதங்கள்ல, அதிசயங்கள, வல்லமைகள்ல, அது மாத்திரமல்ல சிலுவையை சுமக்கும் போது கூட தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி தீர்த்தார். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. வாழ்வில எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமா நிறைவேற்றினதுனால அதிகாரம் பெற்றவராக இருந்தார். ஆமென். என்ன அதிகாரம், பிதாவின் சித்தத்தை இனி என்ன செய்ய முடியாது யாரும். மனிதனாகிய நான் என்ன செஞ்ச, மனிதனாக அவதரித்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினதுனால இனி என்னுடைய நாமம், குமாரனுடைய நாமம் முழுவதுமாக குமாரன் மூலமாய் மட்டுமே, குமாரனுடைய நாமத்தின் மூலமாகவே பூமியில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இப்படி ஒரு அதிகாரம் பெற்று விட்டார். என்ன அதிகாரம் பெற்றுட்டாரு, இனி பிதா வர மாட்டாரு. இனி பிதாவின் சத்தம் அல்ல, யாருடைய சத்தம் கேட்கும், யார் வருவா, குமாரன் தான் வருவார். குமாரனுடைய நாமம் என்ன செஞ்சிடும், என்ன எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி குமாரன் என்ன செய்யறாரு, அன்பு பாராட்டுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன லகுவா போயிருச்சு அது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய தரித்திரங்களை, நம்முடைய மீறுதல்களை அவர் சுமந்து தீர்த்ததுனால இப்ப மனிதன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஈஸியான ஒரு ரூட் கிடைச்சிருச்சு. அது என்னது, குமாரனை பின்பற்றினா போதும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை விசுவாசிச்சா போதும். அவர் என்ன பண்ணலாம், அவர் நாமத்தினால என்ன வேணாலும் செய்ய முடியக்கூடிய ஒரு அதிகாரத்தை மனித சமுதாயமே பெற்று விட்டது. அல்லேலூயா. அசல் புரியுதா உங்களுக்கு?
அல்லேலூயா. அவரை பிடிச்சா போடுங்க, அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். அவரை பிடிச்சா போடுங்க, காரியம் நடந்துரும். அவரை சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அவரை பிடிச்சிட்டா போதும், அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாரு. மனிதனை நம்புகிற நாம் என்ன செய்யறோம்? தேவகுமாரன் மேல இன்னும் அதிக உறுதியும் அதிக நம்பிக்கை அவர் மேல நாம் வைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன செய்கிறார்? மத்தேயு 28 கடைசி 3 வசனங்கள் என்ன செய்யறார் பாருங்களேன். மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பேர் அறிவிப்ப தேவகுமாரன் செய்கிறார். என்ன சொல்றாரு? 47வது பக்கம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் அதிகாரம் மிக்கவர் தான். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளை நிற்கும் தான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? எல்லா விதமான அதிகாரத்தையும் நான் யாருக்கு தர முடியும்? நான் என்னை அழைக்கிறவங்களுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு, என்னை ஆராதிப்பவர்களுக்கு நான் என்ன செஞ்சிட முடியும்? என்னுடையதான அதிகாரத்தை, நான் பிதாவிடத்துல பெற்ற அதிகாரத்துல இவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்களுக்கு என்ன செஞ்சிட முடியும்? அழகா கொடுத்து விட முடியும். முன்னாடியெல்லாம் பெறுவது என்பது ரொம்ப லேசான தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மாத்திரம்தான், சூஸ் அண்ட் ஸ்பெஷல் தான் என்ன பண்ண முடியும், இது மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். அவங்க அதுக்குன்னே பிறந்திருப்பாங்க. அதுக்குன்னே அவங்க சொல்றாருல, இறைமையிட சொல்றாரு, நானும் தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன்றார். அந்த மாதிரி சூஸ் அண்ட் ஸ்பெஷலா இருந்தாங்க. ஆனா இப்ப கிடையாது. இயேசு நாமத்தை யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ, இயேசு நாமத்தை யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் யாவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படும். கரங்களை மேல உயர்த்தி, என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்களேன். கர்த்தர் நல்ல என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், கமாண்ட் தி வேர்ட், என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்ன செய்யறாரு? அப்ப என் வார்த்தை கேட்கும்படியா, என் வார்த்தை கைகொள்ளும்படியா எனக்கு சீசரா அவர்கள் என்ன செஞ்சிருங்க? மாத்திருங்க. ஆமென் சொல்லுங்களேன். சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே. இந்த நாமத்தை எல்லாம் பல ஏற்பாடுல யூஸ் பண்ணவே கூடாது. பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை அந்த அவருடைய பிதாவுடைய அந்த நாமத்தை உச்சரிக்கலாம். அது எங்க? வெளியே இல்ல, பரிசுத்த தலத்துல இருந்து மகா பரிசுத்தம் போகும்போது யெகோவா என்கிற அந்த நாமத்தை என்ன செய்யலாம்? உச்சரிக்கலாம். மற்றபடி வெளியே உச்சரிச்சானா அவனை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே, அதோடைய அர்த்தம் தான். ஆனா என்ன சொல்றாரு? இல்ல, நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தை நீங்க என்ன செய்யலாம்? உச்சரிக்கலாம், அழைக்கலாம். அந்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தலாம். பாவியா இருக்கிற நீ என்ன செய்யலாம்? குமார நாமத்தை மகிமைப்படுத்தினால் நீ பரிசுத்தமாவாய். பிதாவுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில நீ நிறைவேற்றலாம். எல்லாரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். யார் மூலமாக? குமாரன் சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை பெற்றவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்ய முடியும்? பிதாவின் சித்தத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிட முடியும்? நிறைவேற்ற முடியும். அந்த ஒரு விதமான பொக்கிஷம், புதையல் உங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அதான் மறுபிறப்பா கொடுங்க. அவங்களுக்கு பாவத்துல இருக்கிறாங்க, சாபத்துல இருக்கிறாங்க, விக்கிரகால இருக்கிறாங்க, விபச்சாரத்துல இருக்கிறாங்க, வேசித்தனத்துல இருக்கிறாங்க, காமி விகாரத்துல இருக்கிறாங்க, பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில பல நொந்து கண்ணீரோட இருக்கிற சமூகம், வியாதியோட இருக்கிற சமூகம். நான் என்ன சொல்றேன்? ஞானஸ்நானம் கொடு. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் கொடுத்து அவர்கள் என்ன செய்யுங்க? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இத உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கரங்களை மேல ஏத்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு? நீங்க இத பண்ணீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேன். நான் கூட இருப்பேன். நீங்க பண்ணுங்க. அத நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க, பிதா நாமத்துல ஆராதனை பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. கட்டளையிட்டவெல்லாம் அவங்களுக்கு போதிங்க, வசனத்தை போதிங்க. அதுதான் போதகர் இங்க தேவை. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை போதிக்கிற பொழுது என்ன செய்யறாரு? நாங்க உங்க கூட இருக்க மாட்டோம். வசனத்தை போதிச்சோம்ல, உங்க உள்ளத்துல இயேசு வசனம், கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கும் பொழுது யார் இருப்பாங்களாமா கூட? இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் உங்களோட இருப்பா. பிதாவின் சித்தத்தை என்ன செய்வார்? உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா,
ஆமென். எவ்வளவு சிம்பிளா மாத்தி விட்டாரு பாருங்க. இதுதான் சுத்தம் செய்யணும்னா ரொம்ப கடினமா இருந்தது இல்லையா? ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், அதை அடுத்து பிரதான ஆசிரியர்கிட்ட போய் சொல்லணும், அதுக்கப்புறம் பகாபரிசனம் அவர் போகணும், தெளிக்கணும், வெளியே வந்து மன்னிச்சிட்டாருன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் அது நம்பிக்கையோடு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டி ரத்தம் எப்படியா நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு போகணும், இப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ தேவகுமாரன் எனக்காக சிலுவை வரை சென்றிருக்கிறார். எனக்காக என்ன பண்ணிட்டாரு? கொல்கொதா மலை மேல என்ன பண்ணிட்டாரு? சாபத்தின் அந்த கடின அந்த இதை என்ன செஞ்சாரமா? உடைச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த பிதாவின் சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில குமாரன் மூலியமாய் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு வசனங்களாம் சொன்னேன் உங்களுக்கு. குமாரன் மூலியமா பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் மனித குலத்திற்கு என்ன செஞ்சிருக்குது? பாக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னெல்லாம் ஸ்லாக்கியம் எல்லாம் குமாரன் மூலியமா நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். குமாரன் மூலியமா வெறுமன சில காரியம் நீங்க அறிந்து கொள்ளுகிறோம். நம்ம சொன்னோம், ஆவிக்கேற்ற பலியில செலுத்தின இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பாவம் இல்லாதவரா இருந்தவர் என்ன பலி செலுத்தினாரு நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம என்ன நினைச்சோம்? சிலுவைக்கு போனாரு, ரத்தத்தை சிந்தினாரு, அது என்னன்னே தெரியாம அதோட நிறுத்திட்டோம் நம்ம இல்லையா? ஒரு பக்கத்தோட நின்றுச்சு. ஆனா உள்ள போய் ஆவிக்கேற்ற பலியாக அவர் பரிசுத்த பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக, கிருபாதார பலியாக மற்றும் நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக, இப்படி சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்ற அப்படிப்பட்ட பலியாக பஸ்கா கர்த்தன் ஆட்டுக்குட்டியாக அவர் இப்படி எல்லாம் செலுத்தினான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி வருது. ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை பலிகள் இருக்கு அவர் செலுத்தினது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமான பலியை அவர் நமக்காக தேவனுக்கு செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், மத்தேயு 1வது அதிகாரம் என்ன மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக எழுந்தருளி அவர் நாமத்தை எப்படிலாம் பயன்படுத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். பிதாவின் சித்தத்தை நாம் நம் வாழ்க்கையில நிறைவேற்ற குமாரன் மூலியமாய் பிதாவிடத்தில் சேரும் அந்த ஸ்லாக்கியத்துல என்னெல்லாம் நமக்கு வெரைட்டி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை பாருங்களேன். இனி அவர் என்னவாக இருக்க போறான்னு பாருங்களேன். அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டது. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 21வது வசனம், 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ரட்சிப்பார் என்று பிறப்புக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே என்ன செய்யறாங்க? வயிற்றில் இருக்குது. அப்பொழுது தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? அவர் உங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதிலே பாருங்களேன், பிறந்த பின்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக லூக்கா 2வது அதிகாரத்துல, லூக்கா 2 இடத்துல நிறைய வசனங்களை இன்னைக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 2வது அதிகாரத்துல 10ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். 79வது பக்கம், 79. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கிறாங்க. இது கூட சொன்னது பிறப்பதற்கு முன்பதாக அறிவிச்சாங்க. இப்பயும் தேவதூதன் தான் அறிவிக்கிறான் பாருங்களேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை போல, எப்படி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவருடைய அந்த அடையாளமாக ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து தெளிச்சு அதன் மூலியம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இன்னும் தகன பலிகள், இன்னும் எத்தனையோ பலிகள் எல்லாம் அதன் மூலியமாக செலுத்தி அடையாளமிட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு சந்ததி தான் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா இப்ப அவர் உலகத்திற்கு வந்து விட்டார். பாவமுள்ள ஜனங்கள், அசுத்தமுள்ள ஜனங்கள், கொடூரமான ஜனங்கள், கொலைகார ஜனங்கள், இப்படி விபச்சாரம் நிறைந்த சந்ததியில பிறந்த ஜனங்கள், இவர்களெல்லாம் எப்படியெல்லாம் அவர்கள் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அறிவிப்பு வந்திருக்குது? பேரறிவிப்பு. இரட்சகராக உங்களுக்கு பிறந்திருக்கிறார். என்னது? உங்களை ரட்சிக்கவே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு யாரும் இல்ல,
அல்லது என் பாவத்திலிருந்து தூக்கிவிட, என் பாவத்தை பரிகரிக்க யாரும் இல்லை நீங்க சொல்ல முடியாது. தேவகுமாரன் ரட்சகராக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அததான் இயேசுவே சொல்றாரு பாருங்களேன். நான் யார் என்பதை நான் சொன்ன பிறப்புக்கு முன்பதாக அறிவிச்சேன், பிறந்த பின்பதாக தேவதூதன் அறிவிக்கிறான். தரிசனமாக கொடுத்தார் இல்லையா? அவன் யோசேப்புக்கு தரிசனமாக வந்தது இல்லையா? ஒரு சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் தோன்றி அவருக்கு இயேசு என்று பேடுவையாக அவர் உங்களுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது காரியம் இப்ப வாசிச்ச வசனம் என்னன்னா, தேவ தூதர்கள் மந்தை மேய்ப்பர் இடத்துல போய் சொல்லப்பட்ட காரியம் தான் இது. கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறாருன்னு இப்ப இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்த சாட்சி அறிவிக்கிறார் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல இயேசு என்ன அதில் எதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை அவரே அறிவிக்கிறார். 3:16-17 பாருங்களேன். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாச வாழ்க்கையில தேவ குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது இயேசு கிறிஸ்து அறிவிக்கிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அவர்தான் பேசுறாரு. இயேசு அவனை நோக்கி யாருக்கு? நிக்கோதேமு கிட்ட பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, தேவன் இவ்வளவாய் என்ன பண்ணிட்டாராமா? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். உலக மக்களுக்காக என்ன பண்ணிட்டாரு? தேவன் தந்தருளிச்சாரு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அன்பாய் ஈந்தருளி விட்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தன்னை பற்றி தான் சொல்றாங்க. எதற்காக நான் வந்தேன், யார் என்னை அனுப்பினார், என்ன விஷயத்திற்காக என்னை அனுப்பினார் என்பதை குமாரனை அறிக்கையாக சாட்சியாக விரிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, குமாரன் எதற்காக வந்தார்? தேவனை அனுப்பி இருக்கிறார். எதற்காக வந்தார்? உலகத்தில் இருக்கிற ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார், நியாயத்திற்கு வரவில்லையாம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த சீசன்ல என்ன சொல்றாரு? அவர்கள் நியாயத்திற்கு வரல, வரும்போது என்ன வரல, அதை அப்புறம் தீப்பேன், முதல்ல நான் வந்துடுறேன், வந்து என்ன செய்யறேன், தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றுறான்னு பார்த்துட்டு ரெண்டாவதுக்கு அப்புறம் பிரிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அதற்கு பின்புதான் நியாய தீர்ப்பை பத்தி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினதாக இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் அப்போஸ்தலரும் அதுதான் சொல்றாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 4 அதுல 12வது வசனம். அப்போஸ்தலர் 4:12 இத உலகமெங்கும் அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு, அவன் தான் சபையினுடைய தூணாக எண்ணப்பட்ட பேதுரு. ஆமென் சொல்லுங்களேன். அதுல 4:12 பாருங்க, 165வது பக்கம். அவர் என்ன சொல்றாங்க பிரசங்கம், கிட்டத்தட்ட முதல் பிரசங்கம் பெந்தேகோஸ்தே நாள்ல முடிஞ்சு இப்ப அற்புதம் நடக்குது. அடுத்த நாள்ல அலங்கார வாசல்ல ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. ஜனங்களோட அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்களேன். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்க ஒப்பு கொடுக்கணும், பண்டு கட்டளைகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும், அவங்களுடையதான அந்த பாரம்பரியத்தை அனுசரிக்கணும், அதுக்காக யூத ஸ்திரியை கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா நீங்க யூத மார்க்கத்துல போய் நீங்க அமையணும், இப்படிலாம் பலவித இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இல்ல அவராலே அன்றி, இயேசு என்கிற தேவ குமாரனாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென் சொல்லுங்களேன். அதுல ஒரு பக்கம் திருப்புங்களா 5வது அதிகாரத்துல திரும்பவும் சொல்ல பாருங்க. அதுல 30, 31, 32 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்களேன். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவருக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். நான் சொல்றது புரியுது? இரட்சகராக கொடுக்கப்பட்டுட்டார். இதுதான் உலகம் எங்க அறிவிக்கிறாங்க. வானத்தின் கீழெங்கும் பூமிக்கு மேல எங்கேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவே இல்லை. தேவன் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். கரங்களை மேல வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரட்சகராக என்ன செஞ்சிருக்கிறாரு? மனிதர்கள் கொடுத்து விட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றிட்டாரு? எல்லா மனிதரும், எப்படிப்பட்ட மனிதன் தான் சரி, அவன் ஆதிவாசியா இருக்கலாம், காட்டுவாசியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவன் மிருக மாதிரி இருக்கலாம், அவன் இல்ல வேற எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமேன் சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாவருக்கும் ரட்சிப்பை அருளும்படியாக அவர் இரட்சகராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதுதான் சொல்றான். 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16ல பவுல் இப்படிதான் சாட்சி எடுக்கிறான் பாருங்களேன். வெரி ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாம. ஆமேன் சொல்லுங்களேன். 16ல 30 வாசிக்கிறேன். என்ன கேட்கிறாங்க அவன்கிட்ட? அவர்களை வெளியே அழைத்து வந்து, இவங்க எல்லாம் யூதர்கள் பாருங்களேன். யூதர் என்ன சொல்லுவாங்க? ரட்சிக்கணும்னா என்னங்க செய்யணுங்க? ஒண்ணும் இல்ல, பிரதான ஆசிரியர் அங்க இருக்கிறாரு, நான் உங்களுக்கு டேட் வாங்கி தர்றேன், அந்த வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அல்லது இந்த கிழமை வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, நீங்க பார்த்து பேசி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காக பலி என்ன பண்ணுவாரு? உள்ள போய் செலுத்துவாரு, வந்து வெளியே வந்து உங்களை தெளிப்பாரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், எப்படிலாம் நிறைய சொல்லலாம். ஆனா அது எத்தனை யாருடைய விருப்பமா இருக்கும்? மனிதனுடைய விருப்பமா இருக்கும். என்ன போட்டிருக்கான் பாருங்களேன். அவர்களை நாம் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், யாரு? பவுல் சொல்றான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் சொன்னாரு, எல்லாரையும் சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தை ஞானசானம் கொடுத்து என்ன பண்றான்? உபதேசிக்கிறான் வார்த்தைகளை. அல்லேலூயா. இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. நம்முடைய அறிக்கை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பதாக ரோமர் எடுங்களேன். ரோமர் 10ல நாம் என்ன செஞ்சா ரட்சிக்கப்படுவோம்ட்டு ரோம நிறுவத்துல 10வது அதிகாரம் 218வது பக்கத்துல பாருங்க. 9 வாசிக்கிறவர் 9:10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்ட. அதுக்குதான் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசுவே சோத்திரம்பா சோத்திரம். என்ன அறிக்கையிடணுமாமா? கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரெண்டுமே இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இயேசு தாங்க ரட்சகர், அவர் உங்களை ரட்சிப்பார்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன், சிபாஸ் நான் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு, அதனால நானே ஜெபம் பண்றேன், அப்படிலாம் வச்சுக்காதீங்க. இயேசு தான் ரட்சகர் உனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் சொல்லி தரணும். இருதயத்துல என்ன சொல்லுங்க? ரட்சகரை சொல்லுங்க, ரட்சகருடைய நாமத்தை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாயில என்ன செய்யுங்க? அவரை அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன செய்யணுமாமா? அறிக்கை செய்ய வேண்டும். என்னன்னு? ஏன்? அவர் நமக்கு ரட்சகராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்க அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ரட்சகராக ஒரு பார்ட்ல என்னவா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சகராக இருக்கிறார். நாம் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட போய் என் ரட்சிக்கும்படி வேண்டலாம். அப்படி நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன், அப்படி நாமத்தை நீ சொல்லுகிறபடி நான் வாழ்கிறேன், நீ சொன்ன கட்டளை நான் நிறைவேற்றுறேன், எனக்கு நீங்க ரட்சகரா இருக்கணும். அவர் ரட்சகரா இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 4 பாருங்க. எபிரேயர் 4ல இதுல இந்த எபிரேய மார்க்கமே, எபிரேய நிருபம் எழுதினதற்கான முக்கிய காரணமே இதுதான். அவங்களுக்கு யாருன்னு தெரியல இயேசுவ. அவன் பின்னாடி எழுத நிருபத்தில் எழுதி அவங்க சொல்றாங்க. எபிரேயர் 4ல அதுல 14-15 வசனம் அவர் என்னவாக சொல்லுது பாருங்களேன். 14-15 வசனம். ஏதாவது போன் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நினைச்சிட்டேன் எப்படி நான் போனேன். சீக்கிரம் அடிங்க. 4 அதுல உங்களுக்கு தெரியுத வசனம் எல்லாம் 14-15. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை
உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இதுக்கு முன்பதாக இருந்த பிரதான ஆசாரியர்கள் பாவம் செய்தவர்களா இருந்தாங்க. ஏதோ மாட்டிடுவாங்க, அவங்க போய் பாவம் செலுத்துகிறவரா இருந்தாங்க. அவன் பாவமே இல்லாதவராய், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் இயேசு நமக்கு இருக்கிறார். சொல்லுங்களேன், அவர் எனக்கு ரட்சகராக இருக்கிறார். இரண்டாவது என்னவா இருக்கிறாரு? நம் பாவங்களை குறித்து பலி செலுத்துவதற்கு ஏற்ற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல அப்படியே ஒரு பேச்சு திருப்பினா 6:20 பாருங்களேன். அதுல 6:20லயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது பாருங்களேன். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 7:24 பாருங்க. அதே பேஜ்ல 24 வாசிக்கிறேன் பாருங்க. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறாத ஆசாரியத்துவத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு டைம்ல ஒரு ஆசாரியன் இருப்பார், ஆரோன் இருப்பாரு. ஆரோனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்து யார் வந்துருவா? அவங்க பசங்க வந்துருவாங்க. அவங்க பசங்க தான் இன்னொருத்தர் வந்துருவாரு. அப்போ ஒரு சந்ததியிலேயே ஒரு 3 பேரை நம்ம பார்க்க முடியும். பிரதான ஆசாரியர் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்றாங்க வாசி இதுல இத்தாலியில சொல்றாங்கல்ல, போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 5-6 போப்பு தேர்ந்தெடுத்துட்டாங்க. மாறி போகிற பிரதான ஆசாரியர்கள் இல்லையா? நமக்கு ஒரு போப்பெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு யாரு இருக்காங்களாமா? மாறி போகாத ஆசாரியத்துவத்தை உடைகிற இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராமா? கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 25 பாருங்க. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானவில் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பிரதான ஆசாரியர் சொல்லுச்சு. 2வது வசனம் என்ன சொல்லுது? மகா பிரதான ஆசாரியர் சொல்லுச்சு. 3வது வசனம் வாசிக்கும் போது சொன்ன நித்திய பிரதான ஆசாரா அவருக்கு மெல்கிசேதேக் முறையின்படியான நித்திய பிரதான ஆசாரா இருக்கிறான்னு சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். இங்க என்ன சொல்லுது? பாவிகளுக்கு விலகினவர், வானல் உயர்ந்தவர், குற்றமற்றவர், பரிசுத்தரா இருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சகராய் கொடுக்கப்பட்டார். இவ்வளவு விதமான ஒரு விஷயம் பாருங்களேன். ரட்சகர் பாவர் நமக்கு. 2வது பாயிண்ட் என்ன? பிரதான ஆசாரியர். ஆமென் சொல்லுங்களேன். வெரி க்ளோஸபிள் ஆசாரியர். நீ போய் பார்க்கறதுக்கே முடியாது. சில பிரதான ஆசாரியர் என்ன பண்ண முடியாது? பாஸ்டர்ஸே நீங்க பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். 1 லட்சம் கொடுத்தா பார்க்கலாம். அல்லேலூயா. அதுவும் அவர் சொல்ல அந்த டைமண்ட் அந்த டைமுக்கு தான் நீங்க போய் பார்க்க முடியும். சில பேர் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. கேட்டா ஆசாரியர் நம்ம எல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்காக மாசில்லாதவர், குற்றமற்றவர். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்கள் உயர்ந்தவருமா இருக்கிற விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஏற்றவராய் இருக்கிறார். 3வது பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். அவர் என்னவாக நமக்கு இருக்கிறார்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 10 பாருங்க. அப்போஸ்தலர் 10ல அதுல 38ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா பாருங்க, அதுல உள்ள இருக்கிற அந்த தேவனை அறிவிக்க அவர் எடுத்துக்கொண்ட காரியத்தை பாருங்க. வித்தியாசமா இருக்குது. எனக்கு ரட்சகரா இருக்கிறார், அவரு நமக்கு பிரதான ஆசாரியா இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம வாசிச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். அதுல பேதுருடைய முதல் பிரசங்கம். பேதுரு புறஜாதிகளுக்கு முன்பதாக எப்படி பிரசங்கம் பண்றது அவனுக்கு தெரியல. ஆனா போய் என்ன அறிவிக்கிறான் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அங்க இருக்கிற புறஜாதி மக்களுக்கு கொர்நேலியுடைய வீட்டுல பேதுரு போய் பார்க்கறான். எல்லாம் புறஜாதிகள், யாருமே யூதர்கள் கிடையாது, யாருமே தேவனை அறிந்தவர்களே கிடையாது. எல்லாம் யாருன்னே தெரியாதவங்க, எல்லாம் வேற ஒரு தெய்வத்தை எல்லாம் வணங்கினவங்க. போய் நின்று என்ன சொல்றான் பாருங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுற்றித் திரிந்தார்.
யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். எப்படி அறிவிக்கிறான் பாருங்களேன். அவர் இப்படியாக ஊழியம் செய்தார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் சிலுவையிலே என்ன செஞ்சாங்க, தூக்கி கொலை செய்து விட்டார்கள். 3ஆம் நாளிலே அவர் செய்த ஊழியம், அவர் செய்த பிசாசுகளை துரத்தினதையும், பின்பதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும், 3ஆவதாக ஒரு காரியத்தை அறிவிக்கிறான். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதேட்சியமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கு பிரதேட்சியமாகபடி செய்யாமல் அவர் மரித்தொழுந்து எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பாத்தீங்களா, அந்த கட்டளையை சொல்றாங்க. மத்தேயுல படிச்சோம் பாத்தீங்களா. இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே போய் என்ன செய்யுங்க, அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைய அறிவிக்கிற என்ன சொல்றாரு, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. 3வது காரியம் என்னது, அவர் யாரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார், ரட்சிப்பவராக இருக்கிறார், பாவம் நீக்கி ரட்சிக்கிறவரா இருக்கிறார், மன்னிப்பை தந்து ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். தன்னையே ஜீவ பலியாக தந்து ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு. 2வது சொன்ன அவர் பிரதான ஆசிரியரா இருக்கிறார் உனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நியமங்கள்லாம் மாறல. அவர் என்ன மாத்திக்கிட்டார், தன்னை என்ன செஞ்சார், உங்களுக்காக பிரதான ஆசிரியராக மாற்றிக்கொண்டார். 3வது என்ன மாத்திட்டாரு, நியாயாதிபதியாக மாற்றிக்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படியாக அவர் நசனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகம் பண்ணினார். தேவன் உடனே கூட இருந்தபடினால் அவர் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் நன்மை செய்கிறாயும் சொல்லி தெரிந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை மரத்துல தூக்கி கொலை செய்தார்கள். ஆனாலும் தேவன் 3ஆம் நாளிலே எழுப்பினார். எதற்காக, நியாயாதிபதியாக எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவராக அவர் தான் இருக்கிறாரு. முன்னாடி கதை வேற, முன்னாடி இருந்த கதை வேற. இப்ப என்னது, உங்களுக்கெல்லாம் ரட்சகராக, உங்களுக்கெல்லாம் பிரதான ஆசிரியராக, நியாயாதிபதியாக உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இதை கேட்ட பொழுது அவர் மேல பரிசுத்த ஆவி இறங்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை குமாரி நாமத்தை ரட்சகராக, ஆசாரியனாக, நியாயாதிபதியாக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாளிலே ஒரு மகா பெரிதான பேரு அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, பவுலுடைய கடைசி சாட்சி பாருங்க. பவுலுடைய கடைசி சாட்சி. நான் சொன்னது பேதுடைய முதல் பிரசங்கத்தை சொன்னேன். புறஜாதி மக்கள்கிட்ட அப்படி பிரசங்கம் நின்று பாருங்க. 1 தெசலோனிக்கேயர், மன்னிக்கணும், 2 தீமோத்தேயு. அதுல தீமோத்தேயு எழுதுற நிருபங்கள்ல இது 2வது நிருபம். அதுல 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 294வது பக்கம், 294. அதுல என்ன சொல்றான் பாருங்க பவுல். 6வது வசனம், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாத்தீங்களா, எல்லா வசனத்திலையும் ஒண்ணு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது என்னது, விசுவாசம், ஃபெய்த். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய, அங்க வெறும் நியாயாதிபதினு சொன்னேன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துன்னு. இங்க பவுல் இன்னொன்னு சொல்றான், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய. கடைசி அவன் எழுதின கடைசி நிருபமாக சொல்லுகிறார்கள் இத. ஏன்னா அந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னா என்ன, நான் சாக போறேன், இது மாதிரி ஆண்டோட்ட போறேன், நல்ல போராட்டத்தை ஓடிட்டேன், திரும்பி பாக்குறேன், நல்ல போராட்டத்தை ஓடிட்டேன், எல்லாம் காத்துக்கொண்ட, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப என்ன செய்யறது, நீதியின் கிரீடத்தை தருவதற்காக நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளில் அது எனக்கு தந்தருள்வா. எனக்கு மாத்திரமல்ல. இதான் ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு அவன் சொல்ல. அடுத்து சொல்ற வசனம் என்னது, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்கலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வா. இதாங்க நியாயாதிபதி, உண்மையான நியாயாதிபதிங்க.
நீதியுள்ள நியாயாதிபதி என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அவரை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் அந்த பிரசன்னமாக்கலை தெரிந்து கொள்றாங்களோ, தெரிந்து கொண்டவர்களுக்கு, விரும்பினவர்களுக்கு நீதியுள்ள கிரீடத்தை தரும்படியாக நம்முடைய கர்த்தரும் நம்முடைய மீட்பரும் ரட்சகரமா இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிற அவர் என்னவா இருக்கிறார்? நமக்கு நீதியுள்ள கிரீடத்தை நமக்கு தரும்படியாக நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவ சமூகம் நமக்காக வீற்றிருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. என்னமோ நியாயாதிபதியாமா உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். நீதியுள்ள நியாயாதிபதியா அவர் என்ன செய்யறாராமா? நமக்கு தந்தருளும்படியாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நான்காவது ஒரு காரியம் பாருங்களேன். பரிந்து பேசுகிறவரா யாரிடத்துல? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். 1 யோவான் 2 பாருங்க. 1 யோவான் 2 எடுங்களேன். 1 யோவான் 2. கர்த்தர் நல்லவர். அதுல முதல் 2 வசனம் பாருங்க. 326 3-6. அதுல என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன் பாவம் செய்ய வேணாம்னு சொல்றாருன்னா, உங்களுக்காக ஒருத்தர் என்ன பண்றாராமா, உங்க பாவங்களை அங்க போய் சொல்லிட்டு இருக்கிறார். யார்கிட்ட? பிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை விடாம ஒருத்தன் தூசிக்கிறான். ஒரு பக்கம் பிசாசானவன் நீங்கள் செய்யற பாவத்தை எல்லாம் ஆண்டோட போய் கோல் முட்டி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இனி இதை செய்ய போறாங்க அதை செய்ய போறாங்கன்னு கோல் முட்டுறவனா இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு தண்டனை செய்யணும். நீங்க அவங்களுக்கு நீங்க இறக்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தின சொல்ல அது இருக்குது இல்லையா? இடைவிடாமல் போய் என்ன செய்யறான்? மனிதரை கொடுத்து அங்க போய் என்ன பண்றான்? அப்படியே துள் பண்ணிட்டே இருக்கான். அவன் சரியில்லையா பாத்தீங்களா, எப்படி அகபதிங்களா அப்படின்றான். அவன் சொல்லுங்களேன். அவங்களதான் தப்பு செய்வோம் சொல்லுவாங்கல்ல, அகபதிங்கன்றான். இதா அந்த பேச்சை கேட்காம என்ன செய்யறாராமா? இவளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால், பாவம் செய்யும் போது பாருங்க, நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன் இல்லையா, நீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்றாராமா? நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? நியாயாதிபதியா இருந்துகிட்டு நியாயத்தை சொல்லாம என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். இந்த தவறுக்கு என்ன பண்றேன்? இந்த தவறுக்காக நான் என்ன பண்றேன்? பரிந்து பேசுகிறேன். அவன் அப்படிதான் வந்துச்சான். இப்ப சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல சில நேரங்கள்ல பிள்ளைய மாட்டிடும், போய் தப்பு பண்ணிடும், அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. உங்க பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டானாமா, அப்படியாகும் இப்படி ஆகணும், உடனே இழுத்து சாத்திக்கிட்டு எவ்வளவு அப்பெல்லாம் பண்ண மாட்டானே, என்ன எப்படி சொல்றீங்க? ஏன் பண்ணிட்டான்னு சொல்ற, பண்ண மாட்டான் நீங்க சொல்றீங்க. இல்ல பண்ண மாட்டான், ஏதோ கோவத்துல பண்ணிருப்பான், ஏதாவது அவசரத்துல பண்ணிருப்பான். உன் பிள்ளை மட்டும் என்ன ரொம்ப இதா, எனக்கு தெரியாது உன் பிள்ளைய பத்தி, அன்னைக்கு அவன் பண்ணானா இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அம்மா பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, சொன்ன உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, எப்ப அந்த அம்மா நம்மளை காப்பாத்திடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அதனால அப்பாடா இனிமே ரொம்ப சௌகரியமா போச்சு, இனி நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியா? அல்லேலூயா. அவ்வளவு பெரியவர் உனக்கு தப்பாங்க பிதாட்ட பேசுறானா டேஞ்சர் தான் அது. ஆனா என்ன பண்றாரு? அவன் அறியாமல் செய்கிற பாவங்களை தான் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறார். இயல முடியாமல் செய்கிற பாவங்களை தான், விபத்தா நடக்கிற பாவங்களை தான் என்ன பண்றாரு? பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா பாருங்க, குடிக்கிறான் பாருங்க, அவன் என்னங்க பண்ணுவான்? பிதாவே, அவன் வீட்டுல கொண்டாடி தொல்ல, கடன் தொல்ல, கஷ்டம், அவன் அப்படியே கொஞ்சம் அதுக்கு போயிட்டான், லைட்டா தானே சாப்பிடுறான், நிறையாவா சாப்பிடுறான், கோட்டை தான் முடிச்சிருக்கிறான், ஆஃபுக்கெல்லாம் போக மாட்டான், அப்பதான் டப்புன்னு எடுப்பான், இருந்தாலும் இன்னைக்கு மட்டும் குடிக்கலான் இருக்கான். இப்படியா பறந்து பேசுவாரு? சொல்லுங்க. அறியாமல் செய்கிற பாவங்களை, ஐயோ நான் மனம் வருந்தி செஞ்ச ஒரு பாவம், அதற்காக மனசாப்படுறான் பாத்தீங்களா? அந்த பாவங்களுக்காக தான் தேவன் மருந்து அவர்கிட்ட என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். நீங்க சௌரியமா போச்சு, அப்பாடா நான் விடுதலை ஆயிட்டேன், என்ன செய்ய போறேன், எனக்காக அவர் பரிந்து பேசுறாராமா. நான் பாவத்தை பண்றேன் போன்னு பண்ணிட்டு கூடாது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். என்னமாயிட்டார்? இப்ப பரிந்து பேசுகிறவர். யார்கிட்ட? யாராவது போய் பிதாவிடத்துல பரிந்து பேச முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறது கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பிதா கிட்ட ஆபிரகாம் பேச முடியாது, பிரதான ஆசாரியன் பேச முடியாது, அங்க உள்ள போய் பாவம் செஞ்சாலும் சொல்ல முடியாது. போய் ரத்தத்தை தெளிப்பான், கை நடுங்கும், வந்துருவான் வெளியில. ஆமென் சொல்லுங்க. விட்டா போய் வெளியே வந்துருவான். ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு அதுக்கு மேல போயிட்டு பக்கத்துல பிதா உட்கார வச்சுக்கிட்டு பாவத்தை குறித்து என்ன செய்யறாரு? அறியாமல் செய்து விட்டான்.
நான் அவனுக்கு ரட்சகரா இருக்கிறேன், பிரதான ஆசிரியரா இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். நியாயாதிபதி நான் தானே. அதெல்லாம் என்ன பண்றேன், அவனுக்காக அறிந்து பேசி உனக்காக ரட்சகர் அங்க என்ன பண்றாரு, வழக்காடுகிறா. ஆமீன் சொல்லுங்களேன். மரண தண்டனை ஒருத்தன் விதிக்கப்பட்டுருச்சு. வக்கீல் என்ன பண்றாரு, போய் பேசுறாரு அவனுக்காக. அதுவாமா இதுவாமா பாருங்க, இந்த லா இருக்குது, இந்த லா இருக்குது, இந்த லா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து பாருங்க, அவனுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறேன், சிலுவையில் ஆணை அடிக்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க, அவனுக்காக சிலுவை சுமந்து இருக்கிறேன் பாருங்க, நிர்வாணமா மாறி இருக்கிறேன் பாருங்க, இவ்வளவு கசைக்கு வாங்கி இருக்கிறேன் பாருங்க, இவ்வளவு ரத்தத்தை வச்சிருக்கிறேன் ஒன்னொன்னா சொல்ல பிதாவுடைய இருதயம் என்ன செய்யுது, பாவங்களை மன்னிக்க தயை பெருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் தான் பிதா கிட்ட உங்களை பத்தி பேச முடியும்? யாரா பேச முடியுமா? உங்க வீட்டுக்காரு, உங்க வீட்டுக்காரம்மா யாரா பேசுவாங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. அல்லேலூயா. அந்த ஆள் சொன்னா கேட்க மாட்டான். அவனுக்கா நாம நிக்க முடியாது, நான்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? என்ன ஜாமீன் போடணுமா? யாருக்கு? எங்க வீட்டுக்காரன். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க வேற. அவன் வாங்கின கடனை நான் கட்ட முடியுமா? நல்லா இருக்க கதை. அவன் வாங்கி குடிச்சா தின்னா என்னமா பண்ணா, எங்க கொண்டு போய் கொடுத்தானோ தெரியாது எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, உள்ள போட்டு எனக்கு தெரியாது அவரு அப்படி அல்ல வாங்கிடுவானு சங்கிலிய உள்ள போட்டு என்ன சொல்லிடுவாங்க, தெரியாது, நான் என்னோட இதுல வாங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. என்ன சொல்லிடுவாங்க, பரிந்து பேசுகிறார், நான் ரெஸ்பெக்ட் எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பாத்துக்கிறேன், சரி பண்ணிடுறேன், நான் என்னுடைய ரத்தத்தை தெளிச்சிடுவேன், நான் ரட்சகரா இருக்கிறேன், நான் பிரதான ஆசிரியரா இருக்கிறேன், அவனை என்ன செஞ்சிருவேன், சரி பண்ணி விடுவேன். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடமே பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. குமாரனிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிற ஆவிக்குரிய மாபெரும் சக்தி இது. எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒரு நீதியில நியாயாதிபதியாய் நீதிபதியா இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என்ன செய்யறாரு, பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இயேசு நாமத்தினால இவ்வளவு காரியங்கள் எதில் நடக்குது. இயேசு ரட்சகர்னு சொல்றோம், இயேசு பிரதான ஆசிரியர் சொல்றோம், இயேசு நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்றோம், இயேசு எனக்காக பரிந்து பேசுவார் நம்பிக்கை வந்துருச்சு. இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் 4 அதுல 28, அப்போஸ்தலர் 4 பாருங்க, அதுல 20 என்ன பண்றாரு பாருங்க. ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் இவங்கெல்லாம் அன்னைக்கு தேசாதிபதியா இருந்தாங்க. புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு நாமம் எங்க பயன்படுது பாருங்களேன், கீழே போட்டு பாருங்களேன். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியானிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது எப்படி ஜெபம் பண்ணிருக்காங்க பாருங்க, இயேசு நாமத்தை எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் வல்லமைகளும் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இயேசு நாமத்துல என்ன வருதாமா, அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், வல்லமைகள் வெளிப்படும், இருக்கிற இடம் அசையும், தைரியமா தேவசனத்தை சொல்வதற்கு அவருக்கு மன தைரியம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க, ராஜாக்கள் எதிர்த்து நிக்கிறாங்க, புறஜாதிகள் எதிர்த்து நிக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாமே சுத்தி பார்த்தா எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாக்கள் எதிர்த்து நிக்கிறாங்க இந்த வசனத்திற்கு. யார இவங்களை எதிர்த்து நிக்கும் போது அவங்க சொல்றாங்க, யார் நாமத்தை நாடுறாங்க, என்னை காப்பாத்துவான் ராஜான்னு பார்த்தா அவனே எனக்கு விரோதமா இருக்கிறான். புறஜாதிகள் பக்கத்துல வீட்டுக்காரன் பக்கத்துல எல்லா புறஜாதிகள் எல்லாரும் எனக்கு விரோதமா தான் இருப்பாங்க. இஸ்ரவேலாவது எனக்கு பக்கமா இருப்பான்னு பார்த்தா அவனும் அதே தான் செய்யறான், பைபிள் பிடிச்சவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல உட்காந்து அல்லேலூயா சொல்ற ஆள் தான் சொல்றேன் நானும். இஸ்ரவேலுக்கு வரவங்க என்னவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா?
சொல்லுங்க. நான் உங்களை ஜெபம் பண்றேன்க்கா. கண்டிப்பா பண்ணாது அது. நான் உங்களை ஜெபம் பண்ண தெரியுமா? ஓ, நீ பண்ணிருக்கவே மாட்டேன். இவங்க நினைப்பாங்க நீ பண்ற ஆள் கிடையாது. என்ன ஜெபம் பண்ணிச்சு தெரியலையே. நம்ம வீட்டுல போய் ஆண்டோட கேட்கிறேன், ஆண்டவரே அது ஏதாவது தப்பா பண்ணி விட்டுருக்கோம், ஏதாவது குடச்சல கொடுத்துட போதும், அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க நான் ஒரு ஜெபம் மாட்டேன், அதை பண்ணுங்க. நான் ஒரு ஜெபம் மாட்டேன், அதே கேளுங்க. அந்த அக்கா ஜெபம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. என்ன சொல்லுது அது? ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது அப்போஸ்தலர் அதுலயே பாருங்க 14 அதுல 1, 2, 3 பாருங்க. இங்கேயும் ஒரு காரியம் சொல்லப்படுது. எதை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? 3 வசனம் பாருங்க. இக்கோனியா பட்டணத்திலே 182வது பக்கம் 182. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதர ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிறாங்க. யூதர்களும் கிரேக்கர்களும் 2 பேரும் வந்துட்டாங்க. யூதர் வந்துட்டான், கிரேக்கர் வந்துட்டான். திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பிரசங்கம் எப்படிங்க இருக்கணும்? விசுவாசிக்கணும். நீங்க இப்ப நான் ரட்சகன்னு சொல்றேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பிரதான ஆசாரியன்னு சொல்லியிருக்கேன், விசுவாசிக்கிறீங்களா? நித்திய நீதியில நியாயாதிபதினு சொன்ன விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்காக பரிந்து பேசுறான்னு சொன்ன விசுவாசிக்கிறீங்களா? இப்படிதான் பிரசங்கிக்கணும்னு சொல்லுது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நீ பைபிள் படித்தாயா? நீ காணிக்கை செலுத்தினாயா? பொங்கல் வாங்கி தின்னாயா? அப்படின்னா போச்சு வாசம். பக்கத்துல ஏதோ நீ மோர் வாங்கி குடித்தாயா? ஆமென் சொல்லுங்களேன். பானக்கத்தை குடித்து விட்டா இனி என்ன பண்ண மாட்டாரு? போச்சு. பிரசங்கமே என்னது? விசுவாசிக்க தக்கதா இல்ல, என்னவா இருக்குது அது? அதுக்கப்புறம் விசுவாசியாவே இருக்காது. ஆமா, அப்ப இந்த ஆள்கிட்ட போனா அப்பெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாரு, என்னத்தையா சொல்லிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பேசுறாங்க? விசுவாசிக்க தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள். அங்க இன்னொரு பார்த்து இருக்குது, என்னது? அப்படி சொல்லி விசுவாசிக்காதவங்க இருக்கிறாங்க பாருங்களேன். யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதிய மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அது இதுன்னு போய் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். என்ன பண்ணாலும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் சொல்லுங்களேன்? அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ள போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அற்புதம் நடக்கும்ன்றாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உலகம், வசனம் சொல்லுது, இயேசு செய்த அற்புதம் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுறான். ஆமென் சொல்லுங்களேன். இங்க என்ன அப்படி அற்புதம் பண்ணிட்டார் அவரு. ஆனா அதுக்கப்புறம் யார் அற்புதம் பண்ணுவார்னு பார்த்தா, அவர் நாமத்தினாலே தைரியமா வசனத்தை சொல்லுகிற பொழுது என்ன நடக்குது? புறஜாதிகள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில, இருக்கிற இஸ்ரவேல் மத்தியில, இது விசுவாசியாத யூதர்கள் மத்தியில என்ன நடக்குது? சேம் ப்ராப்ளம் வருது. அப்போது அதுக்கு அதே பேதுருக்கு நடந்த அதே காரியம் இங்கே நடக்குது. ஆனா என்ன செய்யறாங்க? சேம் ப்ராப்ளம். ஆனா அனுகிரகம் பண்ணுகிறா. அற்புதங்கள், இயேசு நாமத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமைகள், தேவ வசனம் தைரியமாய் சொல்லுகிற காரியம் எங்க நடக்குது? இயேசு நாமத்தில். இது 5வது விஷயம். 6வது ஒரு காரியம் என்ன செய்யறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் தர்றாரு பாருங்க. ரட்சகர், பிரதான ஆசாரியர், நீதியுள்ள நியாயாதிபதி, பரிந்து பேசுகிறவர், என் நாமத்தினால உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வல்லமைகள் நடக்கும், தேவ வசனத்தை தைரியமா சொல்றதற்கான தைரியம் உனக்கு பிறக்கும். அடுத்து ஒரு காரியம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2 பாருங்க. அதுலயே 2ல கடைசி வசனம் 46 வாசிக்கிறேன். என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. தேவகுமாரன் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்னதர்மம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையை சேர்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சபையை ஏற்படுத்தி விட்டார் நம்முடைய தேவகுமாரன். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முன்பதாக ஆபிரகாம் எங்கேயோ இருப்பான், அவர் அழைப்பாரு. வனாந்தரத்துல தாவீது இருந்தா அழைப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவாலயம் இருந்துச்சுதான், இல்லைன்னு சொல்ல, ஆனா அங்கேயே போகாம அழைப்பெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ சபை ஏற்படுத்தி விட்டார். தேவனை துதித்து என்ன செய்யலாமா? தேவனை துதித்து தயவு பெற்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் அவர்களை சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறார். சபைனா என்னன்னு பார்க்க போறோம் பாருங்களேன்.
பாருங்க, சபையில என்னெல்லாம் இருக்க போகுது. சபையை ஏற்படுத்துறாரு, ஊழியரை ஏற்படுத்துறாரு, ஊழியங்களை ஏற்படுத்துறாரு, பரிசுத்த அழைப்பினாலே உங்களுக்கு அழைப்பை தருகிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 11 பாருங்க. அப்போஸ்தலர் 11 அதுல 26 ஒரே வசனம் தான் பாருங்க. 178வது பக்கம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, கட்டளை நிறைவேற்றாங்க. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு, இங்கதான் கிறிஸ்டியானிட்டிங்கிறதே வருது. யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் அந்த மார்க்கத்தை பின்பற்றாங்களோ, யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெறுறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் வந்துருச்சு? இப்ப கிறிஸ்தவர்கள் பேரே இப்பதான் வருது 11வது அதிகாரத்துல. ஆமீன் சொல்லுங்களேன். சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களுக்கு என்ன பேரு? கிறிஸ்டியன். ஆமீன் சொல்லுங்களேன். யூ ஆர் கிறிஸ்டியன். ஆமா, நான் சபைக்கு போறேன். அதனால நான் யாரு? நானு சபைக்கு போகாதவன் கிறிஸ்தியவன். அல்லேலூயா. சபைக்கு போகிறவன் கிறிஸ்தவன். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சபையை மாத்திரமல்ல, சபையில நிறைய பிரிவினைகளை அவரே கொடுக்கிறார். நிறைய பிரிவுகளை கொடுக்கிறார். என்ன பிரிவுனா, நமக்குள்ள இருக்கிற பிரிவு இல்ல. 12வது அதிகாரத்துல 27, 28 வாசிக்கிறோம் பாருங்க. 239வது பக்கம். 239 239ல 27வது வசனம் பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளுமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு என்ன பண்றாரு பாருங்களேன். தேவனானவர் அதான் போட்டிருக்கு 2வது வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், சரீரம்னா நீங்க சரீரமா இருக்கிற நீங்க தனித்தனியா அவைகளுமா இருக்கிற கைன்னு சொல்றாங்க. இது உடம்புதான். என்னங்க எங்க அடிபட்டுச்சு? கையில அடி, வேறங்க அடிபட்டுச்சு காலில் அடி, வேறங்க அடிபட்டுச்சு வயிற்றுல லைட்டா கீறது, வேறங்க அடிபட்டு தலையில கூட லேசா தனித்தனியா சொல்றோமா இல்லையா? அது மாதிரி சபையை ஏற்படுத்தின தேவனானவர் என்ன பண்ணிட்டாரு? அதற்கு அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினா. உள்ள வந்து நீங்க என்ன ஆகுறீங்க? சீசரா மாறுறீங்க, கிறிஸ்துவரா மாறுறீங்க, அபிஷேகம் பெற்றவளா மாறுறீங்க, பரிசுத்தவனா மாறுறீங்க, விசுவாசிகளா மாறுறீங்க, அப்போஸ்தலர்களா மாறுறீங்க, தீர்க்கதரிசிகளா மாறுறீங்க, போதகர்களா மாறுறீங்க, வரங்களை உடையவளா மாறுறீங்க, வல்லமைகளா மாறுறீங்க. எங்க? சபை ஏற்படுத்தினதுனால என்ன வந்துருச்சுங்க? உள்ள நிறைய அவ்வளவு ஒரு மகத்துவங்களை வச்சுட்டாரு. உள்ள என்ன அலங்கரிக்கிற சபைக்குள்ள சொல்லுங்க. நீங்க இப்ப ஆராதிக்கிற வீரர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. அம்மாவிலே சொல்லுங்க, ஆராதனை செய்யறாங்க. தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். சபை ஏற்படுத்துகிறார். சபையில ஊழியர்கள் ஊழியங்களை ஏற்படுத்துகிறார். அடுத்து பாருங்களேன், கிறிஸ்து எபேசியர் 1 பாருங்க. எபேசியர் போங்களா, அதுல கிட்டத்தட்ட 2-3 வசனம் இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். என்ன செய்யறாரு பாருங்க. 1:20 பாருங்க. எபேசியர் 1:20 264 264. எல்லா துரைத்தனத்திற்கும் 20வது வசனம், அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். சபைக்கு தலையாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு யாரு? நீங்க தான். இப்ப சொன்னல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், அற்புதங்கள், போதகர்கள், வல்லமைகள், அந்நிய பாஷைகள் எல்லாம் என்னவாமா? அப்படி சரீரமாமா. ஆமென் சொல்லுங்களேன். அதுல பாருங்க, எபேசியர் அதுல பாருங்க 5வது அதிகாரம் பாருங்க. அப்படியே 5 ஒரு பேஜ் திருப்புங்களேன். 5ல 26, 27 பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து சபைக்கு தன்னை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமான சபையில நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்து தாங்க தலையானவர், நீங்கள் சரீரமா இருக்கிறீங்க.
ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி வந்துட்டாரு பாருங்க. கிறிஸ்தவங்களுக்கு என்னவா மாறிட்டாரு இப்ப? கிறிஸ்தியன் வீட்டின் தலையா இருக்கிறா, என் வீட்டின் தலைவரா இருக்கிறான்னு எழுதியிருப்பாங்க. கிறிஸ்தவன் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடையாளமே அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. அதுல இப்ப கொலேசியர் அப்படியே திருக்குள்ள ஒரு 4 பேஜ் திருப்பினீங்கன்னா அதுல 1வது அதிகாரம் கொலேசியர் 1:274 அதுல 17-18 பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபை என்னதுன்னா சரீரம்னா கழுத்துல இருந்து கீழே இருக்குன்னா தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையை தந்துட்டாரு, ஊழியங்களை தந்துட்டாரு, ஊழியங்களை தந்துட்டாரு, பரிசுத்த அழைப்பு தர்றாரு. என்னவாமா? நீங்க அந்த சரீரத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கும்படியாக, நான் அப்படி சரீரமா இருக்கும்படியாக, ஒன்றிணைந்து பிறந்து பிள்ளை இருக்கும்படியாக என்னவா இருக்கிறார்? அவரு தலையா இருக்கிறாரு. சபை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சபை அப்படிதான் இருக்குது. அடுத்து இன்னொரு காரியம் சொல்றான் பாருங்களேன். 7வது காரியம் என்ன சொல்ல பாருங்க. வருகிறவர் ஆகியராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 1:9 பாருங்களேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மேலே எடுத்தாருன்னா கஷ்டம் இல்லையா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 161வது பக்கம் 161 அதுல 9 வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வருகிறவராய் இருக்கிறார். என் இரட்சகர், பிரதான ஆசாரியர், நீதியுள்ள நியாயாதிபதி, பரிந்து பேசுகிறவர், இயேசு நாமத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமைகள், சபை ஏற்படுத்தி இருக்கிறார், ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் எனக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அதன் பின்பு கிறிஸ்துவின் சரீரமான சபையை பார்த்தோம். இப்ப சொல்றாரு, நான் வருகிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? கிறிஸ்து வரமேறுகிறார். அவருடைய வருகையும் அங்கே அறிவிக்கப்படுகிறது. பிரதான தூதன் என்ன செய்யறான்? தூதர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க? அவங்க அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியம் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் அதுல கிறிஸ்துவுடைய வருகைய பவுல் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறான். பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்களேன். 282வது பக்கத்துல அதுல 15 வாசிக்கிற பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நேத்தில் இறந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு எப்படி வருவார்னு சொல்றாரு இவரு. ஆமென் சொல்லுங்களேன். தூதன் சொன்னா அவர் திரும்பி அப்படியே வருவார் பாருன்னு. போன இயேசு அப்படியே ரிட்டர்ன் அப்படிதான் வருவாரான்னு பார்த்தா வேற மாதிரி வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பயங்கர சந்தோஷத்தோட வர்றாரு. ஆரவாரத்தோட வர்றாரு. பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வருகை என்ன சொல்லுது? நாம் அவர் கூட இருப்போம் என்று சொல்லுகிறது. சரியான ஒரு வருது. தேவ எக்காலம் ஒலிக்குமாமா. எங்கும் அங்கே சத்தம் கேட்கும். என்னங்க சத்தம்? கிறிஸ்துவின் குமார், கிறிஸ்து வருகிறார், தேவகுமார் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சோ வருகிறவராகிய ஜெய கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 3 முறை அவரே சொல்றாரு. 3 முறை அங்க வருது. 3 வாசிக்கிற பாருங்களேன். ஒரே வார்த்தை தான் 3 முறை அங்க இருக்குது. பின்னாடி வந்து ஈஸியா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி அதிகாரத்துல 7வது வசனம், 12வது வசனம் மற்றும் 20வது வசனம் பாருங்களேன். 7வது வசனம் வாசிக்கிற பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அடுத்த 12வது வசனத்துல அதான் இருக்கு பாருங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 20லயும் அதான் இருக்கு பாருங்களேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. 3 முறை வருகிறது. சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், இதோ இன்னும் சீக்கிரமா வர்றேங்கிறாரு. அல்லேலூயா. மெய்யாகவே வர்றேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி 8வது காரியம், வருகிறவராகிய ஜெய கிறிஸ்துவர் இன்னொன்னு சுத்திகரிப்பு விடுதலை சுகத்தை கூறி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 1 எடுங்களேன். அதுல வார்த்தை இப்படியாக சொல்லுது. அதுல 3வது வசனம் பாருங்க. அவர் எப்படிலாம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறாரு, எப்படிலாம் நம்மளை சுகம் கொடுக்க வந்திருக்கிறாருன்னு பாருங்க. 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை வசனத்தினால தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். பாவங்களை நீக்கும் ஒரு சுத்திகரிப்பு அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னதமான சுத்திகரிப்புங்க அது, மகிமையான சுத்திகரிப்பு இது. அதுல 9வது அதிகாரம் பாருங்களேன். எபிரேயர் 9:14 பாருங்களேன். நம்ம ஏற்கனவே வாசிச்ச பகுதி தான் அது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக 305வது பக்கம் 305ல 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. முதலாவது வார்த்தை சொன்ன, உங்கள் பாவங்களை நீக்கி உன்னதமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். 2வது பாருங்க, நீங்கள் ஊழியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா நிற்கிற உங்களுக்கு என்ன செய்யறாரமா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற. ஆமென் சொல்லுங்களேன். என்ன கிரியை இது? மரண கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா, செத்த கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா, பிசாசின் கிரியைகள். அந்த கிரியைகளற சுத்திகரிக்கிற ஒரு சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம்னே போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 1 யோவான் 1:7 நான் முடிக்க போகிறேன். 1 யோவான் 1:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 3 வசனம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கவனிக்கிறீங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு விடுதலை நிச்சயம், நமக்கு சுகம் நிச்சயம். கர்த்தர் நமக்காக இரட்சகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக பிறந்தார், நமக்காக என்ன செஞ்சார்? மரித்தார், ரத்தம் சிந்தினார். 2வது வாசிச்சோம், பிரதான ஆசாரியராக எழுந்தருளி இருக்கிறார். 3வது காரியம் வாசிச்சோம், நியாயம் தீர்க்க வருகிறார். நித்திய நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். பருந்து பேசுகிறவர் யார்கிட்ட? பிதாவிடத்துல பருந்து பேசுகிற தேவ குமாரனாக நம்முடைய பாவங்களை குறித்து பேசுகிற வழக்காடுகிறவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். அடுத்து சொன்ன சபை எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். போதகர்களை எனக்காக கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசி எனக்காக அனுப்பி இருக்கிறார். அப்போஸ்தலரை ஏற்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் பலவித வாசைகளையும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவரு குமாரன் மூலியமா நமக்கு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, வருகிறவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி நமக்கு என்ன பண்றாரு? திருவுளம் பட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சுத்திகரிப்பு செய்கிறவராய்
அவரே நம்மை சுத்திகரிக்கிறவராய் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு, செத்த கிரியைகளை நீக்கும் சுத்திகரிப்பு. கடைசியாக சொல்லப்பட்டது தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி எழுந்து நிற்கலாமா? நிறைய வசனங்களை கோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க மறுபடியுமாய் போய் அவர் எனக்கு ரட்சகராய் இருக்கிற வசனங்கள், அவர் எனக்கு பிரதான ஆசாரா இருக்கிற வசனங்கள், நித்திய நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிற வசனங்கள், பரிந்து பேசுகிறவா இருக்கிற காரியங்களை நீங்களை அறிந்து கொண்டீர்களே. ஆனால் கிட்டத்தட்ட 8 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.